நேற்று தினம் விருது பேச போகும்போது 2019 ராகுல் காந்தி அமீர் தொகுதியில் ஸ்மிருதி இரானி தோற்கடித்தது போல தயன் வரனே இந்த முறை நான் தோற்கடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். தோலின் விரக்திலே பலர் பேசியிருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தவர், நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் தோல்வியை சந்திக்க இருக்கின்றவர். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்ச நான் விரும்பவில்லை. இந்தியா கூட்டணியில் இருப்பவர் பலர் ஜெயிலில் இருக்கிறாங்க, இல்ல பெயிலில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜே.பி. நட்டா சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரன் அவர்கள் இப்பொழுது பாஜக கூட்டணியில் இருக்கிறார். இதற்கு முன்னே எங்கே இருந்தார்? சசிகலா அவர்கள் முன்னே எங்கே இருந்தார்? இங்க அமெரிக்காவில் இருந்தாரு, ஜெயிலில் தான் இருந்தாங்க. இப்பொழுது மகாராஷ்டிரா இருக்கின்ற பாதி என்சிபி தலைவர்கள் ஜெயிலில் தான் இருந்தாங்க. இப்போ மந்திரியா இல்லையா? அதே போல் வெஸ்ட் பெங்கால் இருந்த முன்னாள் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஜெயிலில் இருந்தாங்க. இப்போ வெளியே இல்லையா? இவர்கள் தேவை என்றால் எல்லாரும் வெளியே வருவார்கள். ஏன் நிர்மலா சீதாராமே சொல்றார்கள், யார் மீதும் என்ன வழக்கு சிபிஐ வழக்கு இருந்தாலும் இடி வழக்கு எங்க கட்சிக்கு வந்தா நிர்மா அப்பாவோட வாஷிங் பவுடர் நிர்மா போட்டு சுத்தம் செஞ்சிருவாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை வைத்தும் திமுக காங்கிரஸ் மக்களை ஏமாற்ற பாக்கீங்கன்னு சொல்லிட்டு டிபி முனுசாமி குற்றம் சொன்னார். ஐயா, இதுவரைக்கும் எங்க தலைவர் சொன்னதை செய்திருக்கிறார். இதுவரைக்கும் சொல்லாதையும் நாங்கள் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு முறை தேர்தல் அறிக்கையை நாங்கள் சொல்லும் போது என்னென்ன சொல்றோம் அத்தனையும் நிறைவேற்றிருக்கு. அவர்கள் தான் ஒண்ணுமே சொல்வதில்லை, ஒண்ணுமே செய்வதில்லை. அது பாஜக பண்ணா தப்பு இல்லைங்க, மற்ற கட்சி பண்ணாதான் தப்பு. நீங்க என்ன தப்பா பேசுறீங்க? இந்தியா கூட்டணியோட ஒரே நோக்கம் கமிஷன் வாங்குவதான் பிரதமரே டைரக்டர். ஐயா, ஆட்சியில இருந்து சிஏஜி ரிப்போர்ட் தணிக்கை குழு சொல்லுது நீங்க 7.5 லட்சம் கோடி ரூபாய் கமிஷன் வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்க. அதன் மேல் இதுவரைக்கும் ஏன் சிபிஐ எந்த என்கொயரி பண்ணல? இடி ஏன் இதுவரைக்கும் என்கொயரி பண்ணவே இல்லை? இது கேட்கலாம்ல. அதுபோல தேர்தல் பத்திரத்தில் 8,500 கோடி ரூபாய் பாஜக இப்படி ஒரு நஷ்டத்தில் இயங்குகின்ற கம்பெனி 100 கோடி ரூபாய் கொடுத்திருக்கு. யாருக்கு? பிஜேபிக்கு. அதே போல் யாரெல்லாம் இடி ரைட் பண்றாங்களோ அவங்களா இங்க காசு கொடுத்திருக்காங்க. பிரதமர் PM கேர்ஸ்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. அந்த ஃபண்டை பல லட்சம் 1000 கோடிகள் அதுல இருக்கு. அதை பத்தி யாருக்குமே தெரியல. உண்மையான ஊழல் கட்சி அது எது என்றால் பாஜக, பாஜக, பாஜக. பாருங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நாங்கள் வருகிறோம். இது நீங்க கோயில் கட்டுங்கள், அது என்ன செஞ்சீங்க? அதை பாஜக ஃபங்க்ஷனா தான் மாத்தினீங்க. இது ஒரு பக்தி வசமா பண்ணீங்க. இன்னமோ மோடியின் ஒரு வெற்றி பரிதான் கொண்டு போனீங்க, அதுதான் செஞ்சீங்க. அப்போது இன்னைக்கு எப்படி எதிர்பார்க்கலாம்? சார், மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியா கூட்டணிக்கு தலைவரும் கிடையாது, பிரதமர் வேட்பாளரும் இல்லைன்னு விமர்சனம் பண்ணிருக்காங்க. தெளிவாக இந்திய கூட்டணியின் தலைமையிலே தெளிவாக சொல்லப்பட்டது என்றால், தேர்தலுக்கு பிறகு நாங்கள் பிரதமரை தேர்ந்தெடுப்போம், முதலில் தேர்தலை சந்திப்போம். தெளிவாக சொல்லுங்க. புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அவங்க அந்த அம்மா பாவம் முதல்ல நடிச்சிருந்தாங்க. என்ன பேச முடிக்க முடியா? அந்த அம்மா வந்தாங்க பாவம், வந்துட்டு எதுக்கு எங்க வர்றாங்க? தேர்தலுக்கு 5 வருஷம் எப்போலாம் தேர்தல் இருக்கோ அப்பதான் ஸ்மிருதி இரானி வராங்க. இதே ஸ்மிருதி இரானி எலிபென்ட்ஸ் கேட் பிரிட்ஜுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம், வந்தாங்களா? அதனால யார் வட இந்தியர்களுக்கு லாபம் அடைஞ்சாங்க? வரவே இல்லையே. தேர்தல் கூப்பிட்டாங்க, மைக்க பார்த்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க. இது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை. இது இதுக்கெல்லாம் இது கிசுக்கெல்லாம் என்ன கூப்பிடாது. பாஜக வேட்பாளர்கள் யாருமே களத்தில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்களை விமர்சிப்பதோ எதுவுமே பண்ணாம வெறும் திமுக வேட்பாளர்களை மட்டும் குறிவைத்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை எப்படி பார்க்கிறீங்க? முக்கியமாக நல்ல கேள்வி. பார்த்தீங்க என்றால் எங்கெங்கெல்லாம் பாஜக நிற்கிறதோ, திமுக எதிர்த்து நிற்கிறதோ, குறிப்பாக அதிமுக சார்பாக கூட்டணி கட்சி நிற்கிறதோ, அங்கே எந்த அதிமுக நிர்வாகியும் வேலையே செய்வதில்லை. அவர்கள் எல்லாம் பாஜகவிற்காக வேலை செய்கிறார். இந்த மத்திய சென்னையில் உள்ள தொகுதியிலே தேமுதிகவை சார்ந்த வேட்பாளர் பேர சொல்லக்கூடாது, தேமுதிகவை சேர்ந்த வேட்பாளர் நிற்கிறார். அவருக்கு ஆதரவு வேலை செய்யாமல் பின் மறைமுகமாக அனைத்து அதிமுக நிர்வாகிகள் பாஜக வேலை செய்கிறார். இதுல என்ன தெரிகிறது? பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கள்ள உறவு தொடர்கிறது. எடப்பாடி சொல்றாரு பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு, அப்போ தொண்டர்கள்
இப்படி செயல்படுறாங்க? ஒருவேளை அவங்களோட கட்சியில முரண்படாது. சும்மா வால் ஆடாது, தலை சொல்லிதான் வால் ஆடுது. எடப்பாடி சொல்லிதான் இவ்வாறு நடக்கிறது. நன்றி.